ஹாய் ஹலோ வெல்கம் டு நிதிஷ் டாக்ஸ். நான் தான் உங்கள் திருச்சி நிதிஷ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, விஜய் வந்து அரசியல் வருவாரா மாட்டாரா, அதுக்கு திருச்சி மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வருவாருன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்டா கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வருவாரு. கண்டிப்பா வருவாரு ப்ரோ. அவர் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். உண்மையிலேயே வருவாரு, அரசியலுக்கு வருவாரு. வந்தா எனக்கு போதும் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா வருவாரு ப்ரோ. அவர் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வருவார். ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு எல்லாருமே ஆனா அவர் வேற மாதிரி தான். அது வந்து வந்து அவர் வந்து எப்படின்னா அது தளபதிங்கிறது வந்து அவர் கட்டினது கோட்டை, அவ்வளவுதான். அது தளபதினா கண்டிப்பா வருவார். ரஜினிக்கு அடுத்து அவர் தான் ப்ரோ. அவர் வந்தா நல்ல நாட்டுக்கு நல்லது செஞ்சா போதும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. கண்டிப்பா அவர் பண்ணுவார் ப்ரோ. அவர் மனசுக்கு என்னை கேட்டா ப்ரோ, அவருக்கு நல்ல பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தா போதும் ப்ரோ. கல்விக்கு உதவி பண்ணா போதும் ப்ரோ. என்னை பற்றி யாரோ எங்க இருந்தோ வந்து நான் இப்ப சமயபுரத்துல இருந்தும் போயிருக்காங்க ப்ரோ. இங்க எப்படின்னா எங்க ஸ்கூல் பிள்ளைங்களும் போயிருக்காங்க. எல்லாரும் நாங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்தும் போயிருக்காங்க. ஆனா கூப்பிட்டு வச்சு நல்லா எப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்து வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு ப்ரோ. 10 மணி நேரம் ப்ரோ. நீங்களே பாருங்க, வந்த இடத்துக்கு நல்லா மரியாதை கொடுக்குறாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. எங்களுக்கெல்லாம் நல்லா தான் ப்ரோ பண்ணுவார். ஏன்னா நாங்களும் மன்றம் வச்சிருக்கோம். விஜய் ரசிகர் தான் நாங்களும். ஆனால் மன்றம் வச்சிருக்கோம் ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் மன்றம் நாங்களும் நேரில் பார்த்துருக்கோம். இல்லை நேர்லேயே பார்த்து பேசியிருக்கோம், பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் வந்தாருன்னா நல்லது தான். எல்லாமே பண்ணுவார். நாட்டுக்கு என்ன தேவையோ அனைத்தும் பண்ணுவார். அவ்வளோ ப்ரோ. அவங்க வந்து எல்லாத்துட்டும் மக்கள்ல இருந்து கொள்ளையடிச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து அவர் காசில் தான் பண்ணுறாரு. அவர் சம்பாரிச்சு அவர் தான் உழைப்புல பண்ணுறாரு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வேற ஒன்றுமே கிடையாது. வந்தா எனக்கு போதும் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்ஸ். வருவாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் அவர் பேசுறாரு, உதவி பண்றாருல. இப்ப கூட வந்து நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, தளபதி வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்கும்ல தளபதினாலே. அதனால அவர் வந்தா இந்த படிக்காம கஷ்டப்படுறாங்கல்ல, ஃபீஸ் கட்ட முடியாம, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதும், அப்புறம் வந்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது பண்ணணும்னு சொல்றேன். உண்மையிலேயே வருவாரு, அரசியலுக்கு வருவாரு. உண்மையாக இந்த ஆட்டம் நிற்பாரு. ரஜினி மாதிரி ஏமாற்ற மாட்டார், உண்மையாக நிற்பார். சொல்லி தானே ஏமாத்திட்டு இருக்காரு. எத்தனை நாட்டையும் ஏமாத்திட்டாரு. தளபதி நிற்கன்னு சொல்லி இப்போ நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக நிற்பாரு. சொல்லிட்டாரு, வந்துடுவார். அரசியலுக்கு உண்மையாக வருவார். இந்த ஆட்டம் வருவார். என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லது செய்வார். நாட்டுக்கு நல்லது செய்வார். அரசியலுக்கு வந்தால் தான் அந்த மாற்றத்தை பற்றி தெரியும். அரசியலுக்கு வந்தால் தான் அதை பற்றி தெரியும். இப்போ ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி லேடிஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஆம்பளைக்கு சொல்ல இல்லை. அதுவும் பாதி பஸ் நிற்கிது, பாதி பஸ் நிற்காம தானே போய்கிட்டு இருக்கு. மக்களை திட்டுதா இல்லையா? ஏமாத்துற வேலை தானே இது. லோக்கலாக இருந்தால் தானே இப்போ ஃப்ரீயாக பஸ் வருவாங்க. வேறு பக்கம் இல்லை, கிடையாதுல்ல. இத்தனை இந்த ஆட்டம் வந்து ஏமாத்து வேலை திமுகவுக்கு. அரசியல் வருவார். விஜய் அரசியலுக்கு வந்தால் நல்லபடியாக நடக்கும். எம்ஜிஆர் மாதிரி செய்வார். வரலாம். அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, ஃபுல்லாக அவங்களுக்கு கொஞ்சம் ரசிகர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. அதிகமாக கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவு மக்களுக்கு ஓரளவு பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, வரலாம். சொல்ல முடியாது, அது அப்புறம் வந்த இடம் தான் பார்க்க முடியும். ஓரளவு மக்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல. இப்போ பண்ணுறவனோட ஓரளவு பெஸ்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். சரிப்பா, போடலாம். தளபதி இப்போ அரசியல் வருவாரா மாட்டாரா? கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்லப்போனால். ஏன்னா அவருக்கு இருக்க ஃபேனுக்கும் அவனுக்கு இருக்க அந்த பொலிட்டிக்ஸ்க்கும் நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வரலாம், வந்தால் நல்லது நடக்கும் மேபி. ஏன்னா எல்லா சைடுமே அவரை பொறுத்தளவுக்கு எல்லா ஃபேன் நிறையா இருக்காங்க, இன்னும் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் மன்றங்கிற பேரில் நிறையா பேர் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவர் வந்தாருன்னா அங்கங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா நடக்கலாம். விஜயை பற்றி சொல்லப்போனால், அவர் ஆசைப்படுற டைரக்டர்ஸ் வச்சு தான் அவர் மூவி எடுக்கிறாரு. அப்போ அவர் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட லாஸ்ட் டைம் பேச்சில் அவர் அரசியலுக்கு வர்றது மாதிரி தான் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போமே. அவர் வாயால் இதுவரை சொல்லலைல்ல அவர் அரசியல் வருவேன்னு. அப்போ ஏன் வாயால் மட்டும் இப்படி சொல்ல முடியும்? அவர் வரட்டும், வருவார்னு நினைப்போம். நம்ம ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை தான். வருவார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் இப்படி தான் வந்தார். ஸோ அதுக்கடுத்து இவரும் சினிமாயிலேருந்து வர்றாரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். சரி, அவர் வந்தால் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எதுவும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. வரட்டும் அரசியலுக்கு. வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட கேட்டால், அவர் என்ன பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருல, அதை பற்றி யோசிப்போம். இப்போ நல்ல விஷயந்தான். ஏழை மக்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறது அவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆக்டர் முன்ன வந்தாலும் நல்லா இருக்கிறவங்க கொடுக்கணும்ப்பா. நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. வந்தால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், அவ்வளோதான். நமக்கு எதுவும் செய்ய வேணாம். கண்டிப்பாக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
சரி. அவர் நின்னாருன்னா ஓட்டு நீங்க போடுவீங்களா முதல்ல? கண்டிப்பாக போடலாம் ப்ரோ, அதனால தப்பு இல்லை. யாராக இருந்தால் நல்லது செய்கிறதுக்கு யாராக இருந்தாலும் ஓட்டு போடணும்.